பஞ்சாபி மைண்ட் அண்ட் சோல் தெரபிஸ்ட்லேருந்து. ஸோ நம்ம இப்போது 8th வீக்கில் இருக்கோம் பிக் பாஸோட எலிமினேஷன் ப்ராசஸில். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு யார் யார் நாமினேட் ஆகிருக்காங்க, அதில் யார் எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது தவிர இவங்க ஆஸ் யூஷுவல் என்னென்ன கேள்விங்க வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம அதுவும் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஸோ கேளுங்க, என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாமினேஷன் போயிடுவோம். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம எங்களுடைய நடுவுல என்னென்ன வச்சு செய்யணும்னு தோணுதோ. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சம்யுக்தா அவங்க நாமினேட்டட் இருக்காங்களா? அவங்க தான் கடைசியா நாமினேட் ஆகப்பட்டவங்க. சான்சஸ் இருக்கு, பட் நம்ம அவங்க சம்யுக்தா மட்டும் லாஸ்ட்ல பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ரமேஷ். ஜித்தன் ரமேஷும் நிறைய சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஜித்தன் ரமேஷ் ஆக்சுவலா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், பட் தேர் ஆர் சான்சஸ். நெக்ஸ்ட் ஆரி அர்ஜுனன். ஆரி அர்ஜுன் ஐ ஃபீல் பர்சனலி எனர்ஜிஸ் ரொம்ப லோவாக இருக்குது, பட் வெரி ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஐ ஃபீல் ஹி வில் நாட் கோ. இந்த வாரம் போக மாட்டேன். பாலாஜி போக மாட்டார் இந்த வாரம். சனம் ஷெட்டி. போக மாட்டார். அருந்தாங்கி நிஷா. காமிக்குது. ஸோ இவங்களும் லாஸ்ட்ல செக் பண்ணலாம். பட் எனக்கு சோமு ஒரே ஒரு இது என்னன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வருது. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துட்டு இஸ் அ சேஞ்ச் ஆஃப் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். So it can also mean that a lot of good things have been happening for him ithanala. So actually பார்க்கணும் எப்பயோ போக வேண்டியது நினச்சிட்டு இருந்தோம். ஸோ பட் தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு he should not go. இந்த வாரம் he should not go because chariot can also mean traveling, but here I feel chariot more like a victorious travel, அதாவது இந்த ஜெயிச்சுட்டு போகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ சோமு வேண்டாம். ஸோ இப்போ 3 பேர் திரும்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருந்தோம்? சம்யுக்தா. ஓகே ஓகே. ரமேஷ். ஓகே. நிஷா. Samyukta chances illa. Samyukta will escape. A lot of either between Nisha and Ramesh. ரெண்டு பேருக்கும் நம்ம 50-50% காமிக்குது. ஒரு
ஒருவேளை வந்துட்டு இந்த எவிக்ஷன் மாதிரி காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு எவிக்ட் பண்ணாமல் இந்த சீக்ரெட் ரூம்னு ஒன்று வைப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது வருமோ? 50 டேஸ்க்கு அப்புறமா அது வரும். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு போற மாதிரியே காமிக்கல, ஆனா போவாங்கன்னு காமிக்கல. இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. மேபி there is no eviction and ஆனா இல்லாம இருக்கலாம். பட் ஆனா யூசுவலா சீக்ரெட் ரூம்ல போட்டா நம்ம ஆமா அப்படி அதுக்கும் நாமினேஷன் பண்ணிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் முன்னாடி. ஸோ மேபி சீக்ரெட் ரூமா இருக்கா என்னன்னு தெரியல. பிகாஸ் இவங்க 2 பேருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பேலன்சிங் ஆச்சு. ஏன்னா இப்போ ஃபைனலாக திரும்ப செகண்ட் கார்டு எடுக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு கிங் ஆஃப் கப்ஸ், இவருக்கு ஜித்தன் ரமேஷ்க்கு கிங் ஆஃப் கப்ஸ், அந்த அம்மாக்கு எம்பரஸ்ன்னு வருது. அப்போ இவருக்கு பார்த்தா மேபி அந்த அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் லாட் ஆஃப் பீப்புள் மைட் சேவ் மெயின் மினிட்ல இவங்க வந்துட்டு அப்படியே போற மாதிரி போயிட்டு ஸ்ட்ராங்காக வந்துடுற மாதிரி இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு இவங்கலேருந்து யாராவது சீக்ரெட் ரூம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அப்படி சீக்ரெட் ரூம் போகிறதா யார் போவாங்க? இந்த கார்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணேன் இந்த வாட்டி. இந்த பிக் பாஸே ஒரு கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். அதுக்கு ஓகே, பட் அதாவது சொல்றல இவங்க வந்து மேனிபுலேட் பண்றாங்க எல்லாமே ஓகே. பட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரியும். மேபி எனக்கு தெரிஞ்சு நிஷாவை தான் போடுவாங்க சீக்ரெட் ரூம்ல போடுறதா இருந்தா. மோர் பிகாஸ் வாட் ஐ சி இஸ் நிஷா கெட்டிங் அப்செட். ஸோ மேபி சீக்ரெட் ரூம்ல சப்போஸ் போறாங்கன்னா மேபி தேர் ஆர் சான்சஸ் தட் ஷி வில் see certain things which will upset her more. அப்படியும் இருக்கலாம். பிகாஸ் ஜித்தன் ரமேஷ் வந்து இட் மைட் நாட் பி லைக் தட், பட் மேபி நிஷா வில் கோ into secret because actually bakona cards are showing that voting process is almost equal. So let's see, maybe நம்ம நினைச்ச மாதிரி சீக்ரெட் ரூம் இருந்துச்சா நல்லா இருக்கும். இல்லைன்னா நிஷாவோட சான்சஸ் தான் வந்துட்டு கடைசியில் காமிக்குது. அதிகமாக இருக்குன்றதோட அப்படிதான் காமிக்குது. கேளுங்க, நீங்க யூஸ்வலா ஒரு கேள்விங்க எல்லாம் கேட்பீங்களே, ரெடியா வச்சிருப்பீங்களே, கேளுங்க. நம்மளுடைய கேமோட தாட் ப்ராசஸ்க்குள்ள நம்ம போவோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வாரம் வந்துட்டு கால் சென்டர் டாஸ்க் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கால் சென்டர் டாஸ்க்ல ரியோ வந்து சர்டன் கொஸ்டின்ஸ் கேட்டார். அதில் வந்துட்டு அவரு நான் 2 கேள்வி தான் பாலாவை பற்றி பேசினேன், மற்ற கேள்வியெல்லாம் பாலாவை பற்றி கேட்கல, காமனாக கேட்டது அப்படின்னு சொன்னார். அது உண்மையா? ரியோ வந்து லக்ஸூரியஸ் டிப்ளமேட்டிக் ஹேண்டலிங் அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டால் இப்போ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஹி சேஸ் மக்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறச்சே பார்க்க அவர் தான் மெயினாக தானாக வந்து நல்லவருன்னு போர்ட்ரே பண்ணிக்கிறதுக்கு இந்த இதை பண்ணுறார். ஸோ இது வந்துட்டு நான் பாலாவை மட்டும் குறித்து கேட்டிருக்காரா இல்லையான்னு கேட்குறச்சே முக்கால்வாசி அது பாலாவை குறித்து தான் கேட்டிருக்காரு. பட் மோர் லைக் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், நம்ம வந்து we are enjoying the show, I am not angry, I am not நான் இது இல்லை நான் அது இல்லை, எதெல்லாம் இவர் இல்லைன்னு சொல்கிறோம் அதெல்லாம் அவ தான். ஸோ இது வந்து பொய் தான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வேர் ஒன்லி டார்கெட்டட் டுவர்ட்ஸ் பாலா. மேபி பாலா கிட்ட கேட்டால் சண்டல்ல முடிஞ்சிருக்கும்ன்றதுக்காக கேட்கல. அவருக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படல, ஆல்ரெடி அர்ச்சனா பாலா எடுத்ததுனால. சோ மேபி அது வேற வழி இல்லாம சாஃப்ட் டார்கெட்டா எடுத்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. அஜித் வந்து சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு என்னோட கார்ட்ஸ்லயும் பார்த்தா எப்படின்னா எங்க கேட்டா நம்ம ஓவர் பவர் பண்ண முடியும் அந்த மாதிரி டார்கெட் தான் எடுத்திருக்காரு. ஓகே, சோ செகண்ட் இஸ் கோனா பீ a controversial question. கான்ட்ரோவர்ஷியல்னா பிக் பாஸே கிடையாதே. இது பிக் பாஸையும் தாண்டி அவுட் சைட்ல கார்ட்ஸோட ப்ரெடிக்ஷன் என்னன்றது எனக்கு தெரியணும். என்ன கார்ட்ஸோட ப்ரெடிக்ஷன்? இஸ் சனம் ஷெட்டி a nagging character like how she is? அதாவது எப்படி பிக் பாஸ்ல எப்படி போர்ட்ரே பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு nagging character. பிகாஸ் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க கேட்குற அதே கேள்வியே திருப்பி ஒருத்தங்கள டார்கெட் பண்ணி அந்த மனுஷங்கிட்ட இருந்து கோவம் வர வச்சு கண்டென்ட் உருவாக்கணும். சனம் ஷெட்டி வந்து ஓவரால் இந்த கார்ட்ஸ்ல பார்த்தா இமோஷனலி டோட்டலி ஒரு டிபெண்டான ஒரு கேட்டகரி. அதாவது என் மேலதான் எல்லாரும் வந்து ஒரு அஃபெக்ஷன் காமிக்கணும், இருக்கிறத வச்சு கண்டென்ட் ஆகிற கேரக்டர் கிடையாது அவங்க. ஸோ அவங்க இது எல்லாமே வந்துட்டு எங்கேயோ அந்த அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்காக பண்ற ஒரு ஸ்டண்ட். she is not a nagging character in real life. இங்க வந்து திரும்ப பண்ணா நம்மளுக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்கும்.
பட் பிகாஸ் ஆஃப் தட் அவங்க ஹேட்ரட் கிரியேட் பண்றாங்கல்ல. பட் ஆனா ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் வரும்போது ஜெயிச்சுன்னு தானே இருக்காங்க, எலிமினேட் ஆகாம தானே இருக்காங்க. ஸோ அந்த ஹேட்ரட் வந்து மக்களுக்கு நடுவில் வந்து எங்கேயோ பிடிச்சிருக்குனால தானே இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஹேட்ரட் கிரியேட் பண்ணி அவங்க எப்படி தான் ஒண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது there are certain அதாவது சில பேர் வந்து பிக் பாஸ் வந்து ஓட்டு போட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு பிக் பாஸ்ல ஆல்ரெடி ஸ்கிரிப்டட்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் வெளியே வருது எல்லாமே வந்து பிக் பாஸ் வந்து ஓட்டு போட்டு எடுக்கிறது தான் வந்து. அப்படி ஓட்டு போட்டு எடுத்தா சுரேஷ் சக்கரவர்த்தி போயிருக்க மாட்டாரு. அப்ப நான் சொன்னது அன்னைக்கு அதானே சொன்னேன் நான். சுரேஷ் சக்கரவர்த்தி அதனாலதான் நான் சொல்றேன், நான் வந்து ரெண்டு சைடுமே இல்ல, ஓட்டு போட்டு எடுக்கிறதாவா இருக்கட்டும் இதுவாவா இருக்கட்டும். பட் ஐ வாண்ட் டு நோ வாட் she is not nagging but here attention seeking. Okay, real life la nagging anu ketta illa, attention seeker. what is Archana? Sorry, Anita. Archana va Anita va? Anita Sambath. Anita actually career oriented. Okay, என்னோட career நல்லா வரணும், யார் எப்படி போனா I am not bothered. அதாவது இப்போ இங்க வந்து if I say career oriented big boss சம்பந்தப்பட்டதுன்னா நான் முன்னுக்கு போயிட்டே இருக்கணும், நான் இந்த கேம்ல இருக்கணும், ஏன்னா எனக்கு இதுல இருந்து வருமானம் வருது. okay, that is what I mean by career oriented. எனக்கு பைசா வருது, சோ எனக்கு பைசா வந்து. என்னோட क्वेश्चन அது கிடையாது. என்னோட क्वेश्चन is she a nagging character? that is my question. கண்டிப்பா நான் எங்க இருக்கேனோ அங்க நான் பேசுறது தான் சட்டம். நான் சொல்றது மட்டும் தான் பர்சனல் லைஃப்ல அதேதான். ஓகே, சனம் மாதிரி கிடையாது. சனம் அட்டென்ஷனுக்காக பண்றாங்க, இவங்க நிஜத்திலே இதுதான் இவங்க கேரக்டர். எங்க போனாலும் நான் சொல்றது தான் நடக்கும். பிகாஸ் தி எம்பரர் கார்டு இஸ் பேசிக்கலி கிங் என்ன சொல்றாரோ அது குயின் கூட மதிச்சு தான் ஆகணும். அதுதான் வந்து கிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக் காணும்போது எம்பரர். நான் எது சொன்னாலும் அதான். அவங்க வந்து மத்தவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் சொல்றதுதான். that is what the card says, right? Okay, next அர்ச்சனா வந்துட்டு அர்ச்சனா தான் கேட்பேன். அர்ச்சனாவா லவ் பெட்டா? அர்ச்சனா லவ் பெட் கான்செப்ட்ல இப்போ வந்து பாலாஜி அர்ச்சனா வந்து பாலாஜி காமிச்சது வந்து பாசம் வந்துட்டு இட்ஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம இந்த கார்ட்ஸ்ல ஏற்கனவே பார்க்கலையா? இல்ல. சோ பாலாஜி வந்து இட் வாஸ் a emotional blockage அப்படின்னு சொல்லியிருக்காரு. But according to Archana, what it is? Is it a strategy? அர்ச்சனா வந்து சேஃப் கேம். பேசிக்கலி வந்து பார்த்தனா அர்ச்சனா வந்து எல்லார்கிட்டயும் அஃபெக்ஷன் போடுறாங்க. ஓகே, ஹிடன் அஜெண்டா இது. பாசத்துல நம்ம இந்த வீட்ல நிலைச்சு நிக்கணும், இது வந்து ஹிடன் அஜெண்டா. ஏன்னா கார்ட்ஸ் பார்த்தா இப்போ நம்ம 8 of Wands எப்படின்னா எல்லா பக்கமும் நம்ம போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வரையில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் வரணும், நான் எல்லா பேப்பர்லேயும் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறேன். அந்த மாதிரி இவங்க எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து வெறும் இந்த 4 பேர் 5 பேர் இல்லை, இவங்க எல்லார்கிட்டையும் அந்த ஒரு அஃபெக்ஷனோட ஆரோவை த்ரோ பண்ணாங்க. ஹிடன் அஜெண்டா இது பேசிக்காக. எது கிடைச்சா நம்ம கிட்ட வச்சுக்கலாம், எது கிடைக்கலையும் நம்ம விட்டுடலாம். ஸோ இது வந்து ஹிடன் அஜெண்டான்னு போதே இது ஸ்ட்ராட்டஜி தான். நான் எல்லார்கிட்டையும் அஃபெக்ஷன் காமிக்கிறேன், அஃபெக்ஷனில் வர்றவங்க ஒரு டீமாக கடைசி வரைக்கும் போவோம், அஃபெக்ஷன் வராதவங்க நீங்கள் தனியாக ஒரு டீமாக விளையாடிக்கோங்க. ஸோ இவங்க பண்ணது வந்து ஸ்ட்ராட்டஜி தான், பிகாஸ் இட்ஸ் ஹிடன் அஜெண்டா. ஓகே, அடுத்த கான்ட்ரோவர்ஷியல் क्वेश्चन, வாட் இஸ் பிட்வீன் அதாவது வாட் இஸ் பிட்வீன் Shivani and Balaji? நான் அது அன்னைக்கே சொன்னேனே, even if they get into a thing it will only be from acting. Shivani's perspective. அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரோட பெர்ஸ்பெக்டிவும் பார்த்தோம். See again it's coming as 50-50 only. They are not lovers. They act to be lovers for the game. for profession. For profession. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருக்கா? They are trying to show that emotionally they are very, அதாவது இந்த ஒரு ரிஃப்ட்ஸ் இருக்கு, ஒருத்தங்க அவங்களுக்கு அந்த வேலை அவங்களால வந்து வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எல்லாமே they are trying to show. அவங்க இது எப்படி இருக்குன்னா, எப்படி கொண்டு போனாலும் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, பாலா இஸ் அ பவுன்ஸ் பேக் கேரக்டர். ஸோ நடிக்கணும்னு சொன்னா கூட நடிக்க வர மாட்டேங்குது. நான் லவ் பண்ணு நடிக்கணும்னா அங்கே நடிக்கணும் இல்லையா, அந்த நடிப்பு எனக்கு வராத போது நான் என்ன பண்ணுவேன், நான் பவுன்ஸ் பேக் பண்ணேன். அதுதான் இப்போ நடக்குது.
ஸோ இட் இஸ் பியூர்லி ஒரு அஃபெக்ஷன் இருந்தாலும் இட் இஸ் நாட் த லவ் அஃபெக்ஷன். அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்று காமிச்சாங்கன்னா இட் வில் பி பியூர்லி ஆன் அ ப்ரொஃபஷனல் லெவல், ஜஸ்ட் டு ஷோ த வேர்ல்ட். இதுதான் நான் அன்றைக்கும் சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு இது ஞாபகம் இருக்குது. அன்றைக்கும் இதுதான், ஏன்னா அன்றைக்கி நம்ம 2 பேருக்கு சேர்த்து தான் பார்த்துருந்தோம். சரி, எனிவேஸ் உங்களுக்கெல்லாம் கான்ட்ரவர்சி இருக்குன்னா தூக்கம் வராது, எனக்கும் கான்ட்ரவர்சி கொஸ்டின் வரலாம் தூக்கம் வராது. எனிதிங் எல்ஸ்? சிவானியோட பாய் ஃப்ரெண்டு தான் வரேன்னாங்க, வந்தாரா? இன்னும் வரல. வராரா இல்லைன்னு கூட நமக்கு இப்போ உடனே அது வராரா இல்லைன்னு கேட்கக்கூடாது. நான் இப்போ அந்த கொஸ்டின் அந்த கேள்வி கேட்கல. சிவானியோட பாய் ஃப்ரெண்டை விட்டுறேன். சுரேஷ் சக்கரவர்த்தி திரும்பி வராரா? யோசிச்சுட்டு இருக்க, கூப்பிட்டு இருக்காங்க. கேளுங்க என்ன கேட்கணும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. அதான் இப்போ புயல்னால எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணதா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா ஆமா, அது வந்து எங்கேயோ நல்லா ஜாலியா இருக்காங்கன்னு தெரியுது. அப்பனா கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க, எங்கேயோ பத்திரமா வச்சிருக்காங்க. ஐ திங்க் தே வில் கம் பேக். மேபி அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதில் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா எங்கேயோ வச்சிருக்காங்க பத்திரமா. ஏன்னா பிக் பாஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்ல நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல, எங்கேயோ வந்து they are happy right now. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஹாப்பியா வாழ முடியாது, சான்ஸ் இல்லைன்றீங்க. ஸோ எங்கேயோ ஹாப்பியா வாழ்றாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னா அது அப்படிதான். அதுக்காலும் தனித்தனியா ரூம்ல இவங்க என்ன வச்சீங்க கேட்டாங்க, அப்பா இந்த அடி அப்படின்னு information இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரூவானா இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூ தான். எங்கேயோ வந்துட்டு தே ஆர் கெப்ட் சேஃபர். அதே மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காரு. சான்சஸ் ஆர் வெரி லெஸ் ஃபார் ஹிம் டு கம் பேக் அன்லெஸ் ஒரு லாஸ்ட் மினிட்டா ஏதாவது சேஞ்ச் பண்ணார்னா வருவாரே ஒழிய அவருக்கு வரத்துக்கு அந்த அளவுக்கு he is not having interest. அந்த ரீசன்ட்டா ஏதோ ஒரு வீடியோல he states I am in quarantine. ஓகே, சோ இது பிக் பாஸ்ல வந்து உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு 14 days குவாரண்டைன் போடுவாங்க இல்லையா, அந்த குவாரண்டைனா? குவாரண்டைன்ல அவர் இருக்கிறது உண்மைதான். பட் வராரா இல்லையான்றதுக்கு அவர் வந்து ஒரே ஒரு இது என்ன யோசிக்கிறாருன்னா, எமோஷனல் லெவல்ல இஸ் இட் வர்த் டேக்கிங் திஸ் அப், அந்த ஒரு இதுதான் இன்னும் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஹி கம்ஸ் மேபி லாஸ்ட் மினிட். பிகாஸ் சம்டைம்ஸ் பிக் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு வெறும் அஃபெக்ஷன் தாண்டி தேர் ஆர் சம்டைம்ஸ் த மணி ஆல்சோ விச் இஸ் நீடட், த நேம் ஆல்சோ விச் இஸ் நீடட். ஸோ அதனால கூட வரலாம். தேர் ஆர் ஆஃப் சான்சஸ் that they come. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி நிஷா போகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இல்லை நான் சொன்ன மாதிரி சீக்ரெட் டாஸ்க் வருதா இல்லை சீக்ரெட் ரூம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? எனக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு அவ்வளோதானம்மா, ஏதாவது கொஸ்டின்ஸ்மா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்பவும் போல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாட்டி நானே சொல்லிடுறேன், பெல் பட்டன் அமைக்கிடுங்க. எல்லாம் சைடில் திரும்ப சொல்லுவாங்க, பெல் பட்டன் நமக்கு சொல்லி. அதே மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாபிக் வேணும்னா கூட நீங்கள் போடலாம். நான் வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் போடலாம், உங்களுக்கு என்ன தெரியணும், ஏதாவது ஒரு விளையாடுறவங்களோட பிளேயர்ஸ் பற்றி ஏதாவது தெரியணும்னா கூட நீங்கள் போடலாம். ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.